ஐடியாஸ் இப்ப நம்ம அயனிங் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அயன் கொடுக்குறப்ப நீங்க வந்து ஷீட் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டா இருந்ததுன்னா சில்க் இல்ல ஊல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். காட்டன் கூட நம்ம காட்டன் சரிக்கு வச்சுக்கலாம். அதுக்கு கம்மியா வச்சீங்கன்னா தான் நல்லது. அதிகமா வச்சீங்கன்னா பொசுங்கிடும். அது வந்து நிறைய பேர் தப்பு பண்ணி என்ன கேட்டிருக்காங்க. அதனால நான் சொல்றேன். இது வந்து அந்த முந்தான கிளிக் இதுல இருந்து அயனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அயனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அயன் கொடுங்க. ஏன்னா இது அயனிங் கொடுத்துட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படியே ஸ்டிப்பா நிற்கும். அதுக்காக தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நான் டைரக்டா அயனிங் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி நெட் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட். ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையில்ல. இது மேல போட்டுட்டு அதுக்கப்புறம் அயனிங் கொடுக்கலாம். எப்பவுமே மேல இருந்து தான் கீழே வரணும். கீழே இருந்து மேல போக கூடாது. அது நிறைய பேர் தப்பு பண்றீங்க. அது பண்ணாம பாத்துக்கலாம். ஒரு டைம் பெட்ஷீட்ல அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிட்டு வைங்க. டைரக்டா சாரியில வைக்க வேண்டாம். ஏன்னா அதே ஷீட் இருந்தா கூட நமக்கு இதுல தெரிஞ்சிடும். இதோட முந்தான பிளீட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பல்லு பிளீட் எப்படி அயன் பண்றதுன்னு பார்க்கலாம். இல்ல இருக்கட்டும். இதுக்கு அயனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பின் பண்ணி வச்சிருப்போம். கை கூட வச்சு காட்டியிருப்பேன். இந்த அளவு அயன் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த இடம் வரைக்கும் தான் அயன் பண்ணணும். அந்த பின் வரைக்கும் மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா என்ன ஷேப் மாறிடும். ஏன்னா இங்க ஒரு அளவு வச்சிருக்கோம், கீழே வேற அளவு வச்சிருக்கோம். அதனால இந்த அளவு ஃபர்ஸ்ட் அயன் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், மேல இருந்து தான் கீழே வரணும். கீழே இருந்து மேல போயிடாதீங்க. நமக்கு செட் ஆகாது. மேல இருந்து கீழே கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்படி கிராஸா கொண்டு போய்க்கலாம். ஹீட் வந்து கம்மியா வச்சுதான் பண்ணணும். இப்ப இந்த பின் வரைக்கும் அயனிங் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இருக்கதை எடுத்து பின்னாடி போட்டுடலாம். அதுல இருந்து இந்த பின் வரைக்கும் நம்ம அயனிங் கொடுக்க போறோம். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. ஏன்னா ஒரு டைம் அயனிங் கொடுத்துட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த பின்ல இருந்து இந்த பின் வரைக்கும் தான் அயனிங். அது கீழே வேண்டாம். அது வரைக்கும் மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து சென்டர் பிளேட் எப்படி அயன் பண்றதுன்னு சொல்றேன். வெயிட் பண்ணு. ஸ்டாப் பண்ணு.